வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th தமிழ் ஃபஸ்ட் டேமுக்கான டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 50 கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். யாரும் டெலகிராமில் போட வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6th 7th 8th ஓகேங்களா டேம் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். அப்போ அது மட்டும் இல்லாமல் 6 to 8 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டேம் 9th ஃபஸ்ட் டேமுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, அதாவது சின்ன கொடி என்பதன் பொருள் சின்னம் வரையப்பட்ட கொடி என்பதாகும். சரிதான். ஓகே. கூற்று 2, சின்ன கொடி என்பதன் பொருள் சிறிய கொடி ஆகும் அப்படிங்கிறதும் சரிதான். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே. செகண்ட் கொஸ்டின், திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எங்கு காணப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி, மதுரை. அந்த இடத்துல தான் காணப்படுது. ஓகே. தேர்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது கூற்று 1, காளைகளின் வகைகள் பற்றி கலித்தொகை நூல் கூறுகிறது அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேங்களா? காளைகளோட அந்த பாய்ச்சலை பற்றி தான் என்ன பண்ணுது அப்படின்னா கலித்தொகை நூல் வந்து சொல்லுது. ஓகே. கூற்று 2, காளைகள் மெடுக்குடனும் வீரத்துடனும் போருக்கு செல்லும் முல்லை நிலத்து போர் வீரர்களை நிகழ்த்தனவாக இருந்தன என கூறும் நூல் கலித்தொகை ஆகும் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பு தான். காளைகளை வந்து எந்த நில வீரர்களோட ஓமைப்படுத்துது அப்படின்னா முல்லை நிலம் அல்ல கலித்தொகை நூல், மருத நிலம். ஓகேங்களா? மருத நிலத்து வீரர்களோடு காளைகளை வந்து ஓமைப்படுத்துது கலித்தொகை நூல். அப்போ இந்த கூற்றும் தவறு தான். அப்போ தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1, 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான பதில். ஓகே. ஃபோர்த்து கொஸ்டின், ஏறு தழுவுதலை சரியாக பொறுத்துக. ஓகேங்களா? ஏறு தழுவுதல் வந்து ஒவ்வொரு நிலத்திலும் எப்படி அடையாளப்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான். ஓகே. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 3, 1, 2 அதுதான் இதற்கான பதில். ஓகே. முல்லை நிலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களோட அடையாளமாகவும், அதே போலவே மருத நிலத்தில் வந்து தொழில் உற்பத்தியோடவும், பாலை நிலத்தில் வந்து போக்குவரத்து தொழிலோடும் அடையாளப்படுத்தப்படுகிறது ஏறு தழுவுதல். ஓகே. ஃபிஃப்த் கொஸ்டின், எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார் கல் ஒன்று எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி, சேலம் மாவட்டத்தில் இருக்கு. ஓகே. சிக்ஸ்த் கொஸ்டின், பூக்கொடி வள்ளி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஓகேங்களா? இதற்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறது தான். பூக்கொடி அப்படிங்கிறது பூவை உடைய கொடி அப்படிங்கிற மாதிரி வரும். அதே போலவே வள்ளி அப்படிங்கிற அந்த வார்த்தையும் சேர்ந்து வர்றதுனால இந்த ஐ அப்படிங்கிற அந்த 2ஆம் வேற்றுமை உறுப்பும் அதை ஒற்ற பயனும் வரும். ஓகே. செவன்த் கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, 2, 3, 4, 1 அதுதான் இதற்கான பதில். அதாவது கோட்டி அப்படிங்கிற அந்த சொல்லோட பொருள் மன்றம். கலாம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா போர் அப்படிங்கிற பொருள் தரும். வசி அப்படிங்கிற அந்த ஒரு சொல் மலை அப்படிங்கிற பொருள் தரும். அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா வேதிகை அப்படின்னா திண்ணை அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. எய்த்து கொஸ்டின், பரப்பு மின். இதை பிரிச்சோம்னா பரப்பு கூட்டல் மின் அப்படின்னு வரும். இதில் மின் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி அதுதான் மின். ஓகே. நைன்த் கொஸ்டின், இந்திர விழா எந்த நகரோடு அதிகம் தொடர்புடையது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பூகார் நகரத்தோடு அதிக தொடர்புடையது இந்திர விழா. 10th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் அவர்கள் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே. கூற்று 2, இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் வாழ்ந்து மதுரையில் பிறந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? அவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய சீத்தலை அப்படிங்கிற அந்த ஊரில் தான் அவர் என்ன பிறக்கிறாரு அப்படின்னா பிறக்கிறாரு. அப்போ மதுரையில் அவர் வாழ்ந்தார். ஓகேங்களா? ஓகே. அந்த 2வது கூற்று தவறு. ஓகே. நன்னூர் புலவன் என்று சாத்தனார் இளங்கோவடிகளை பாராட்டியுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு.
ஓகேங்களா? அதாவது நன்னூர் புலவன் அப்படின்னு யார் பாராட்டியிருப்பாங்க அப்படின்னா, இளங்கோவடிகள் வந்து சாத்தனாரை வந்து பாராட்டியிருப்பாரு. ஓகேங்களா? சாத்தனார் வந்து இளங்கோவடிகள பாராட்டல. இளங்கோவடிகள் தான் சாத்தனாரை பாராட்டியிருப்பாரு. தண்டமிழ் ஆசான், சாத்தான், நன்னூர் புலவன் இந்த மாரிலாம் அடைமொழியில பாராட்டியிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப இந்த கூற்றும் தவறு தான். ஓகே. அடுத்து 4வது கூற்று, கதை அடிப்படையில் சிலப்பதிகாரத்தை மணிமேகலையின் தொடர்ச்சி என கூறுவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, கதை அடிப்படையில மணிமேகலை தான் என்ன பண்ணும் அப்படின்னா, சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி. ஓகேங்களா? அப்ப இந்த கூற்றும் தவறு. அப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் டி, பி, சி, டி மட்டும் தவறு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 11th கொஸ்டின், கீழ்க்கண்டவற்றில் பொருந்தாதது எது? அப்படிங்கிறது. இதுல பொருந்தாதது எது அப்படின்னா, ஆப்ஷன் பி, சாரணர் அப்படிங்கிற ஒற்றர் தான். ஓகேங்களா? இந்த சாரணர் அப்படிங்கிற அந்த ஒற்றர் பார்த்தீங்கன்னா, ஐம்பெருங்குழுல வரும். ஓகேங்களா? இது கனகச்சுற்றம், நகரமாந்தர், கரும விதிகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, எண் பேராயம் அப்படிங்கிற அந்த விதியில வந்து வரும். ஓகே. 12th கொஸ்டின், கீழ்க்கண்ட வல்லினம் மிகும் கூற்றுகள் பற்றியவைகளில் தவறானது எது? அப்படின்னா, ஆப்ஷன் பி, அதாவது தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஏகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது தவறானது. ஓகேங்களா? அதாவது சரியா என்ன வரும் அப்படின்னா, தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின்னாடி தான் என்ன வரும் அப்படின்னா வல்லினம் மிகும். ஓகே. 13 கொஸ்டின், கீழ்க்கண்ட வல்லினம் மிகும் கூற்றுகள் பற்றியவைகளில் சரியானது எது? ஓகேங்களா? இதுல சரியாக போயினது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, என, ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது தான் சரி. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஆ, உ அப்படின்னு வந்திருக்கு. அது அல்ல. ஆ, இ. இந்த சுற்றெழுத்துக்கு பின்னாடி தான் என்ன வரும் அப்படின்னா வல்லினம் மிகும். ஓகேங்களா? ஐ அப்படிங்கிற அந்த 2ஆம் வேற்றுமை மறைந்து வரும் தொடர் அல்ல. வெளிப்படும் தொடர்கள்ல தான் வல்லினம் மிகும். அதே போலவே கு அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உறுப்பு வல்லினம் மறைந்து வரும் அல்ல, வெளிப்படும். ஓகேங்களா? வெளிப்படும் தொடர்கள்ல தான் என்ன வரும் அப்படின்னா வல்லினம் மிகுந்து வரும். அப்ப இது சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான். ஓகே. 14 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, சுந்தரரோட திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை ஓர் அடியில் கூறுகிறது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 2, நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பிரிவிலும் அவ்வடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாடலிலும். ஓகேங்களா? அதுதான். அதாவது நம்பியாண்டார் நம்பி எழுதிய அந்த திருத்தொண்டர் திருவந்தாதியில ஒவ்வொரு பாடலிலும் அது அவ்வடியார்களோட சிறப்பை பற்றி சொல்லுது. அப்ப இந்த 14 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான பதில். ஓகே. 15 கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 4, 3, 1, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். தரளம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் முத்து. பாண்டில் அப்படின்னா என்ன பொருள்னா வட்டம் அப்படிங்கிற பொருள் தரும். வேரி அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தேன் அப்படிங்கிற பொருள் தரும். மேதி அப்படிங்கிற அந்த ஒரு சொல் எருமை அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 16 கொஸ்டின், எவற்றை கருத்தில் கொண்டு நீர்நிலைகளை ஒவ்வொரு வட்டாரத்திலும் வடிவமைத்தனர் நம் முன்னோர் அப்படின்னா ஆப்ஷன் டி, நில அமைப்பு, மண் வளம், மக்கள் தொகை. இதை கருத்துல கொண்டு தான் நீர்நிலைகளை ஒவ்வொரு வட்டாரத்திலும் வடிவமைச்சாங்க நம் முன்னோர்கள். ஓகே. 17 கொஸ்டின், இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 4, 3, 1, 2 அதுதான் இதற்கான பதில். ஓகே. அப்போ குண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குளிப்பதுக்கேற்ற சிறுகுளத்தை தான் குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இளஞ்சி அப்படின்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். குண்டம் அப்படின்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலையை தான் குண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலவே சிறை அப்படின்னா தேக்கப்பட்ட நீர்நிலை. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 18 கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 4, 3, 1, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே. 1 கிலோ ஆப்பிள் அப்படிங்கிறது எத்தனை, அதாவது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மறைநீரை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதாவது 1 கிலோ ஆப்பிளை தயாரிக்க எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னா 822 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அதே போலவே பார்த்தீங்கன்னா 1 கிலோ சர்க்கரையை தயாரிக்க பார்த்தீங்க அப்படின்னா 1780 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. 1 கிலோ காப்பி கொட்டையை தயாரிக்க பார்த்தீங்க அப்படின்னா 18,900 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அதே 1 கிலோ அரிசியை நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா 2500 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. ஓகே. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். 19 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, குள்ள குளிர குடைந்து நீராடி என்ற வரிகளை பாடியவர் பேயாழ்வார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு.
ஓகேங்களா? இந்த வரிகள பாடியவர் யாரு அப்டின்னா, ஆண்டாள் அவர்கள் தான் இந்த வரிகள வந்து பாடுறாங்க. ஓகே. கூற்று 2 பார்த்தீங்க அப்டின்னா, தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் என்று கூறுவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகேங்களா? அப்ப 19 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 20 கொஸ்டின். முல்லை பெரியாறு அணையால் எந்தெந்த மாவட்டங்கள் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்பெறுகின்றன அப்படின்னு. இந்த முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார் அப்படின்னா பென்னிக்குயிக் அவர்கள் தான். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து வேலை செஞ்சவர். இவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கிட்ட இருந்து பணம் கேட்டு முல்லை பெரியாறு அணை கட்டிக்கிட்டு இருப்பாரு. கூடுதல் நிதி கேட்கும்போது ஆங்கிலேய அரசு வந்து கொடுக்க மறுத்தரும். தன்னோட சொத்தையெல்லாம் விற்று அந்த அணை கட்டியவர். ஓகேங்களா? ஓகே. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம். இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முல்லை பெரியாறு அணையால ரொம்பவுமே பயன்பெறுது. ஓகேங்களா? இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, பென்னிக்குயிக் அப்படிங்கிற அந்த பேரும் வச்சு இவரை வந்து சிறப்பிக்கிறாங்க. ஓகே. 21 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. கவிஞர் தமிழ்ஒலி 1924 டு 55 புதுவையில் பிறந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? கவிஞர் தமிழ்ஒலி 1924 பிறக்கிறாரு. எப்போ இறக்குறாரு அப்படின்னா 1965ஆம் ஆண்டு வந்து அவர் இறக்குறாரு. ஓகே. கூற்று 2. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் கவிஞர் தமிழ்ஒலி அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அப்போ இந்த 21 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 22 கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 4, 1, 2, 3 அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கோழி அப்படிங்கிறது என்ன பொருள் என்ன மரத்தை குறிக்கும்னா அரச மரம். சாலம் அப்படிங்கிறது ஆச்சா மரத்தை குறிக்கும். ஓகேங்களா? அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா தமாலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பச்சிலை மரங்களை குறிக்கும். நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரத்தை குறிக்கும். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 23 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகேங்களா? இவர் வந்து கந்தர்வன் வந்து சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தான் இந்த கந்தர்வன் அவர்கள். ஓகே. இவர் குறிப்பிடத்தகுந்த கட்டுரை தொகுப்புகள் என்னென்ன அப்படின்னா சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் அப்படிங்கிற இதுவும் வந்து தவறு தான். ஓகேங்களா? அதாவது இவர் எழுதிய நூல்கள்லாம் சரிதான். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கட்டுரை தொகுப்பு வராது, சிறுகதை தொகுப்பில் வரும். ஓகே. அப்போ இந்த கூற்றும் வந்து தவறு. ஓகே. இவர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசின் தணிக்கை துறையில் பணியாற்றினார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான். ஓகே. இவர் எதில் பணியாற்றார் அப்படின்னா ட்ரெஸரி அப்படிங்கிற கருவூல கணக்கு துறையில் தான் வந்து இவர் வந்து பணியாற்றுறாரு. அப்போ இந்த 23 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. பிசிடி மட்டும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 24 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. கூட்டு வினையின் முதல் வினை செய் அல்லது செய்து எனும் வினையச்ச வடிவில் இருக்கும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? எந்த வடிவில் இருக்கும் அப்படின்னா செய்ய அல்லது செய்து அப்படிங்கிற அந்த வினையச்ச வடிவில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து கூற்று 2. துணை வினை வினையடி வடிவில் இருக்கும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அப்போ இந்த 24 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 25 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் இரு வகை வினைகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி. இடு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? மற்றது எல்லாமே பார், முடி, தள்ளு இதெல்லாமே இரு வகை வினைகளில் வரக்கூடியது. ஓகே. 26 கொஸ்டின். வினை சொற்களை எவற்றின் அடிப்படையில் பல வகையாக பாகுபடுத்தலாம் அப்படின்னா ஆப்ஷன் சி. அதாவது அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அவை தொழில்படும் விதம் இதை வச்சு வினை சொற்களை பல வகையாக பாகுபடுத்தலாம். ஓகே. 27 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. 3, 1, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது ஆணையிடு அப்படிங்கிறது பெயர் கூட்டல் வினை வினை. ஓகேங்களா? கண்டுபிடி அப்படிங்கிறது வினை கூட்டல் வினை வினை. முன்னேறு அப்படிங்கிறது இடை கூட்டல் வினை வினை. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 28 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் தற்கால தமிழில் துணை வினைகளாக செயல்படாத சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி.
வா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. இந்த ஆம், ஆயிற்று, தள்ளு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, துணைவினைகளாக செயல்படக்கூடியது தான். ஓகே. 29 கொஸ்டின். அதாவது கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே. கூற்று 2 இவை முதல் வினையை சார்ந்து அதன் பொறுமைக்கு மெருகூட்டுகின்றன அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரிதான். அப்போ இந்த 29 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று 1,2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே. 30 கொஸ்டின். நடத்த செய்தார் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி காரண வினை. ஓகேங்களா. நடத்த செய்தார் அப்படிங்கிறது காரண வினை. 31 கொஸ்டின். பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. அதாவது 3, 1, 4, 2 தான் இதற்கான ஆன்சர். பார்ப்போம். அதாவது தூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா ஆ அப்படிங்கிறது பலவின் பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் விகுதி. அதே போலவே ஈ அப்படிங்கிறது வினையெச்ச விகுதி. அதாவது ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 32 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் பெயர் இடைநிலைகளை தேர்ந்தெடு அப்படிங்கிறது. இதில் பெயர் இடைநிலைகள் எது அப்படின்னா ஆப்ஷன் டி. இச்சு, இந்து, இவ்வு, இச்சு, இத்து இதுதான் வந்து பெயர் இடைநிலை. ஓகே. 33 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சாரிகையில் பொருந்தாத சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஏ அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தான் பொருந்தாது. இந்த உ, ஆ, ஐ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சாரிகையில் பொருந்தக்கூடியது. ஓகே. 34 கொஸ்டின். முத்திக்கனி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி உருவகம் அதுதான். 35 கொஸ்டின். ஈரோடு தமிழன்பன் கவிதைகள் எந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னா ஆப்ஷன் பி இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் போன்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகே. 36 கொஸ்டின். பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1 அதுதான் இதற்கான பதில். அதாவது முந்திரி அப்படிங்கிறது 1/320 ஓகேங்களா. அதே முக்காணி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3/80. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1/20. கால் வீசம் அப்படின்னா 1/64. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 37 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தூது வந்து வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே. கூற்று 2 தமிழ் விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்க லிங்கர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது. தமிழ் விடு தூது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது தமிழ் விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் ஓகேங்களா. சொக்கலிங்கர் அல்ல சொக்கநாதர் மேல காதல் கொண்ட பெண்ணொருத்தி தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைஞ்சிருக்கும். ஓகே. கூற்று 3 தூது தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா. இந்த தூது பார்த்தீங்க அப்படின்னா கலிவெண்பாவால் இயற்றப்படக்கூடியதாக இருக்கு. ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தலைவன் தலைவருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருபால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டி ஈராக 11ஐயும் தூது விடுவதாக பாடப்படுவது தூது ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா. அதாவது அன்னம் முதல் வண்டு ஈராக 11 வராது 10 வரும். ஓகேங்களா. 10ஐயுமே தூது விடுவதாக பாடப்படுவது தான் தூது. ஓகே. அப்போ இதில் வந்து தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி. பிடி மட்டும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 38 கொஸ்டின். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2005ஆம் ஆண்டு. 39 கொஸ்டின். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி மார்க்ஸ் முல்லர் அவர்கள் தான் பாராட்டியிருக்காரு. ஓகே. 40 கொஸ்டின். ஓர் அடியில் உள்ள 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் டி முற்று மோனை அதுதான் 1, 2, 3, 4 ஓகேங்களா. இந்த 4 சீர்களையும் முதல் எழுத்து ஒன்றி வர மாதிரி வந்துச்சுன்னா அது முற்று மோனை அப்படின்னு சொல்கிறாங்க. இணை மோனைனா 1, 2 ஓகேங்களா. இணை மோனைனா 1, 2 சீரில் வரும். பொலிப்பு மோனைனா 1, 3 இந்த மாதிரி. ஓகே. 41 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் நில அமைப்பும் வேறுபட்ட
ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டியது. ஓகே. கூற்று 2 உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் மொழி குடும்பங்கள் பலவாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? ஓகே. அப்ப இதில் 41 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 42 கொஸ்டின் பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே. நீ அப்படிங்கிறது என்ன மொழியில வரும் அப்படின்னா மலையாளத்துல வரும். நீவு அப்படின்னா தெலுங்குல வரும். நின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூர்க் அப்படிங்கிற அந்த மொழியில வரும். நீன் அப்படின்னா கன்னடம் மொழியில வரும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 43 கொஸ்டின் முதலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிரான்சிஸ் செல்லிஸ் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. ஓகே. 44 கொஸ்டின் புலனாளுக்கற்ற அந்தணாளன் என்று புகழப்படும் சங்ககால புலவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி கபிலர் அவர்கள் தான். ஓகேங்களா? இந்த கபிலர் பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி திணை பாடல்களை பாடுவதில் மிகவும் வல்லவராக திகழ்ந்தவர். ஓகே. 45 கொஸ்டின் தவறான வினைமரபு தொடரை தேர்க. இதில் தவறான வினைமரபு தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் டி பால் குடித்தான் அப்படிங்கிறது தான். அதாவது பால் குடித்தான் வராது, பால் பருகினான் அதுதான் வந்து சரியான வினைமரபு தொடர். 46 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் தென் திராவிட மொழி எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தோடா அப்படிங்கிறது தான் தென் திராவிட மொழி. தோடா, கொரகா, இருளா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தென் திராவிட மொழி. இந்த ஃபர்ஜி, கதபா, கோண்டி அப்படிங்கிறத நடுத்திராவிட மொழிகள். ஓகே. 47 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது கூற்று 1 திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை பன்மையில் காணப்படுகிறது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? ஆண்பால் பெண்பால் பகுப்பு திராவிட மொழிகளில் உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே. கூற்று 2 அஃறிணை பொருள்களையும் ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றுக்கென பால் காட்டும் விகுதிகள் இல்லை அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அப்போ இந்த 47 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 48 கொஸ்டின் வணக்கம் வள்ளுவா என்னும் கவிதை நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் பி 2004ஆம் ஆண்டு. இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தான். ஓகே. அதாவது இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா தமிழ் ஓவியம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஓகே. 49 கொஸ்டின் அதற்கு என்ற சொல்லை எவ்வாறு சரியாக பிரிக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதன் கூட்டல் கு அதுதான் வந்து சரியான முறைப்படி பிரிக்கக்கூடியது. ஓகே. 50 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி வன்தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழியாக இணைந்து புணர்கையில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது தவறானது. அதாவது வன்தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழி அல்ல நிலைமொழியாக ஓகேங்களா நிலைமொழியாக இருந்து புணர்கையில் தான் என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் வந்து மிகும். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. நம்ம வந்து 50 கொஸ்டின் வந்து ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.